வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. தமிழக தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கிறது. திமுக மகளிரினுடைய மாநாட்டை, வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்ற மாநாட்டை திமுக மகளிர் அணியின் சார்பிலான மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கிறது. இதில் முதலமைச்சர் பேசினது முக்கியமான செய்தி. பெண்கள் முன்னேற்றத்திற்காக திராவிடல் மாடல் ஆட்சி 2.0 மீண்டும் தேவை, அது அமையும் அப்படின்றாரு. பெண்களின் பவரால் மீண்டும் திமுக பவருக்கு வருவது உறுதி அப்படின்ற நம்பிக்கையும் அவர் வெளிப்படுத்துகிறார். இன்னொரு புறம் அதிமுக பொதுச் செயலாளர் தமிழகத்தை காப்போம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற இந்த பயணத்தில் மீண்டும் வேகம் எடுத்திருக்கிறார். சோழிங்கநல்லூர், திருப்போரூர், திருத்தணி அப்படின்னு அவருடைய பிரச்சார பயணம் வேகம் எடுத்திருக்கிறது. திமுக வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றிட்டோன்னு சொன்னாங்களே, அதெல்லாம் பச்சை பொய் அப்படின்னு அவர் நிறைவேற்றாத வாக்குறுதிகளை பட்டியலிடுறாரு. முதலமைச்சர் இந்த மாநாட்டில் நிறைவேற்றின வாக்குறுதிகளை பட்டியலிடுறாரு. அதிமுக ஆட்சியினுடைய சாதனைகள் ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு முதலமைச்சர் கடந்ததில் கேட்டிருந்ததற்கு சாதனைகளை விவாதிக்க வாருங்கள் அப்படின்னு அழைப்பு விடுக்கிறார் இபிஎஸ். எல்லாவற்றையும் விவாதிக்க காத்திருக்கிறோம். மகளிர் மாநாடு நடத்தும் திமுக, பிரச்சாரத்தை மீண்டும் தொடங்கிய இபிஎஸ், களத்தில் முந்துவது யார் அப்படின்ற கேள்வியோடு சிறப்பு விருந்தினர்கள் திமுக தரப்பிலிருந்து செய்தி தொடர்பாளர் மயிலாடுதுறை விக்கி நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். பத்திரிகையாளர் திரு சுபேர் அவரின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். மற்ற விருந்தினர்கள் இணைய இருக்கிறாங்க. நான் மயிலாடுதுறை விக்கிட்ட மகளிர் வாக்குகள் அப்படின்றது அதிமுகவுக்கு சென்று கொண்டிருந்தது அப்படின்னு பாரம்பரியமாக சொல்லப்பட்டது. இப்போது மகளிர் வாக்களை திமுக குறிவைப்பதன் நோக்கம் வேற ஏதோ ஒரு வாக்கு டேமேஜ் ஆகுது அப்படின்றதா? இல்லை, நிச்சயமாக இல்லை. நீங்கள் திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்றதுலேருந்து இந்த ஆட்சி முன்வைக்கிறது மகளிர் முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். இன்றைக்கி மகளிரை முன்னிறுத்தி தான் அனைத்து திட்டங்களிலுமே முதல்ல மகளிருக்கானதாக தான் இருக்கும். இப்போ விடியல் பயணம் அப்படிங்கிறது மகளிர் விடியல் பயணம், பேருந்து பயணம் மகளிரை முன்னிறுத்தி தான். அது இந்த மாநிலத்திலுமே இல்லை, தமிழ்நாட்டில் அதை கொண்டு தலைவர் அவர்கள் வச்சாங்க. அதற்கு பிறகு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், அந்த திட்டத்தை வச்சாங்க. இன்றைக்கி 12 மாநிலத்தில் இந்த உரிமை தொகை திட்டம் பெண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னோடி யாருன்னா திராவிட மாடல் ஆட்சி. அப்போ பெண்களுக்கான திட்டங்கள் இது மட்டும் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், விடியல் பயணமாக இருக்கட்டும், கலைஞர் மகளிர் உதவித்தொகை உரிமை தொகையாக இருக்கட்டும், அதே போல் தோழி விடுதலையாக இருக்கட்டும், புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், என பல்வேறு விஷயங்களை பெண்களை முன்னிறுத்தி, பெண்களுக்கான வாழ்வாதாரத்தை முன்னிறுத்தி அவர்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போவதற்கான ஒரு ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சி இந்த செய்து கொண்டிருக்கிறது. அதற்கான வரவேற்பு வெகு அளவில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அது கல்டிவேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அம்மையார் ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தில் நீங்கள் சொல்கிற அந்த ஒரு வார்த்தைகள் பேசப்பட்டது. அதிமுகவின் வாக்கு, மகளிரின் வாக்குகள் அதிமுகவுக்கு தான் போகும் அப்படின்னு. ஆனால் அது இல்லை அப்படிங்கிறது கடந்த தேர்தல்களை எல்லாமே நிரூபிச்சிருக்கும். கிட்டத்தட்ட 1,31,00,000 மகளிர் இன்னைக்கு 26 மாதம் கிட்டத்தட்ட ஒரு தனி உரிமை தொகை வழங்கியிருக்காங்க. 26,000 ரூபாய் தனி ஒரு மகளிருக்கு 26,000 ரூபாய் இதுவரைக்கும் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டிருக்கு. ஆனால் நீங்கள் மகாராஷ்டிராவில் என்ன பண்ணாங்க, பாஜக இதை பார்த்துட்டு அறிவிச்சுட்டு தேர்தல் முடிந்த வரும் 5 மாதத்திலே அதெல்லாம் நிறுத்திட்டாங்க. பல மாநிலங்களில் இந்த மாதிரியான விஷயங்களை டெல்லியில் அறிவிப்பு கொடுத்தாங்க, அதற்கு பிறகு நிறுத்திட்டாங்க. இப்போ நடந்த பீகார் எலெக்ஷனில் 10,000 போடுறேன்ட்டு அக்கௌண்ட்டில் போட்டாங்க, அப்புறம் சேமிப்பு நிலுவைத் தொகை இல்லைன்ட்டு அதை திருப்பி கேட்குறாங்க. அப்போ எல்லா மாநிலங்களிலும் இது சக்ஸஸாக இருக்கான்னா இல்லை. ஆனால் 12 மாநிலங்களுக்கு இந்த திட்டம் முன்னுதாரணமாக இருந்திருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் அறிவித்த முதல் திட்டம் இன்னைக்கு வரைக்கும் சரியாக அது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. அந்த கவுண்டர் 1 கோடியிலேருந்து இன்னைக்கு 31 லட்சம் இன்க்ரீஸ் ஆகி 1,31,00,000 பயனாளிகளை இன்னைக்கு பயன்பட்டு இருக்காங்க. அதே போல் புதுமை பெண் திட்டம், கல்லூரி செல்கிற பெண்கள் இன்னைக்கு ரேஷியோ 40% அதிகரிச்சிருக்கு. நீங்கள் கல்லூரிக்கு இடைநிற்றல் நிறைய இடங்களில் ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு இந்த பணம் தான் பெருமளவில் அதில் இந்த இடைநிற்றல் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் அப்படிங்கிறது சொல்லியிருக்கு. அப்போ இதெல்லாம் நாம் பார்க்கணும். இன்னைக்கு மகளிர் விடியல் பயணத்தில் சராசரியாக மாதம் ஒன்றுக்கு 888 ரூபா ஒரு மகளிர் சேமிக்கிறாங்க அப்படிங்கிறது மாநில கணக்கீடுல வெளிப்படுது. அப்போ இது எல்லாமும் நீங்கள் பார்க்கணும்ல. இந்த தொகைகள்லாம் எப்படி ஒரு மகளிரின் முன்னேற்றத்திற்காக தங்களுடைய அன்றாட வாழ்வியல்ல எப்படி இதெல்லாம் செலவு செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கும் வெளியிட்டிருக்கு. மருத்துவ செலவுகளுக்காக பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கடன் வாங்குவதும் குறைந்திருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக அப்படின்னு இதெல்லாம் மாநில கணக்கீட்டு குழுவால் இதெல்லாம் கணக்கீடு செய்யப்பட்டு இதெல்லாம் அறிக்கைகளாக வெளியிடப்பட்டிருக்கு. அப்போ ஒரு மகளிர் முன்னேற்றம் அப்படிங்கிறது தான் மாநிலத்தின் முன்னேற்றமாக தமிழக முதல்வர் நினைக்கிறார். அதனால அனைத்து திட்டங்களுமே மகளிரை முன்னிறுத்தி தான் இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கு. அரசு இப்படி மகளிருக்கான திட்டங்களை பட்டியலிடுது. ஆனால் எதிர்க்க என்ன சொல்லுதுன்னா, பாதுகாப்பு இல்ல, சட்டம் ஒழுங்கு இல்ல, மகளிருக்கு எங்க பாதுகாப்பு
பாதுகாப்புன்னு எதிர்க்கட்சி அங்கே கேட்குது. இதை நான் ஏற்கனவே இதை சொல்லிட்டேன். இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களிலுமே தமிழ்நாடு முதன்மையானதாக இருக்கிறது மகளிர் பாதுகாப்பில். நீங்கள் மற்ற மாநிலங்களோட ஒப்பிட்டு தான் கம்பேர் பண்ணணும். கடந்த கால ரேஷியோ நீங்கள் பார்க்கவே கூடாது. பார்க்காம இங்கே இவ்வளோ தூரம் குற்றச்சாட்டு இருக்குன்னு இவங்க எதிர்க்கட்சிகள் வைக்கலாமே தவிர, ஆனால் இவர்கள் பாஜக ஆளுகிற டபுள் இன்ஜின் சர்க்கார் என்று குறிப்பாக சொல்கிற மாநிலங்கள்லாம் எவ்வளவு தூரம் மோசமாக இருக்கிறது. மணிப்பூர் கலவரத்தில் எவ்வளவு பெண்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க, அங்கே பாலியல் வன்புணர்வு ஆக்கப்பட்டாங்க. எல்லா விஷயங்களும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏன் அருகில் இருக்கிற மாநிலங்கள்லாம் நடந்து கொண்டு தான் இருக்கு. அப்போ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ஆய்வறிக்கையாக வெளியிடப்பட்டது. அப்போ இந்தியாவிலே பாதுகாப்பான மாநிலமாக தமிழகம் இருக்கிறது அப்படிங்கிறது ஆய்வறிக்கை சொல்லுது. நாங்கள் சொல்லலை, தமிழ்நாடு அரசு சொல்லலை. அப்போ இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். இதை ஒப்பீட்டு அளவில் பார்க்காம நீங்கள் இன்னும் சிறப்பாக செய்யுங்கன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கலாம். இந்த இது நடந்திருக்கு, இதெல்லாம் இன்னும் சிறப்பாக செய்யணும் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளலாமே தவிர, முற்றுமுதலமாக தமிழ்நாடே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறத சொல்றதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. கேட்போம் திரு ஜுபேர். மகளிர் வாக்குகளை எல்லா அரசுமே, ஏன்னா அது அப்படியே பல்காக விழக்கூடிய ஒன்று. ஸ்கீம்ஸ் மூலமாகவோ இல்லை சிம்பத்தி மூலமாகவோ முன்பெல்லாம் அது நடந்திருக்கிறது. ஆனால் இப்போ டார்கெட் பண்ணுறது அப்படின்றது அவர் சொன்ன மாதிரி பெண்களுக்கான திட்டங்கள் நிறைவேற்றியிருக்கோம், அதனால டார்கெட் பண்ணுறதை தாண்டி வேறு ஏதோ இடத்துல டேமேஜ் ஆகுது. விஜயால் யங்ஸ்டர் ஓட்டு குறையுது, அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு மகளிர் ஓட்டுகளை கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்களா? இல்லை, மகளிர் ஓட்டுகளை பொறுத்த வரைக்கும் அந்த அம்மா ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் பெரிய அளவில் அவங்க அதை கேரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதற்கு பிறகு இந்த திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு இந்த 4.5 வருஷத்தில் இந்த 1.25 லட்சம் பேர் அப்படிங்கிற அந்த 1000 ரூபாய் ஸ்கீம், அது ஒரு பெரிய அளவில் 1.3 வந்துருச்சு. அது உங்களுக்கு ஒரு பெரிய அளவில் அது பேக்கப் ஆயிருக்கு. அப்புறம் விடியல் பயணம், கரெக்டாக நிறைய பெண்கள் சம்பந்தமான விஷயங்கள் ஸ்கீம்ஸ் கொண்டு வர்றாங்க. பார்த்தீங்கன்னா தோழி விடுதின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க சென்னை மாதிரியான பெருநகரங்களில். அது வேலைக்கு வரக்கூடிய பெண்கள் சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்கீம்ஸ் நிறையா கொண்டு வந்திருக்காங்க. அது நேரடியாக போய் சேருது. அப்படிங்கும் போது இதுவரைக்கும் இருந்து இந்த ஆட்சி ஒட்டுமொத்தமாக இந்த ஆட்சியில் பார்க்குறப்ப பெண்களுக்கு எதிரான பெரிய குற்றச்சாட்டுகளோ பாலியல் அத்துமீறல்களோ அந்த மாதிரியான விஷயங்கள் பெருசாக இல்லை. 1-2 அவங்க இருந்தாலும் கூட பெருசாக இல்லை. ரெண்டாவது அது ஒரு கோபமும் இல்லை. அதான் அப்படி தான் பார்க்கணும். பெருசாக உங்க மேலே அதிருப்தியோ கோபமும் இல்லை. அந்த வாக்குகள் இப்படி இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆயிருக்கு, இந்த ஸ்கீம்ஸ்னால ஷிஃப்ட் ஆயிருக்குன்னு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது எல்லாவற்றையும் தாண்டி கூட்டணி பலம் ஒன்று இருக்குது. இங்கே அதான் ரொம்ப இம்பாக்டாக பார்க்க வேண்டிய விஷயம். அது அன்னைக்கு அண்ணா காலத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் கூட்டணி பலத்தோடு தான் தமிழ்நாட்டில் அரசியல் ஏற்பட்டிருக்கு, மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு. இப்போ இன்னைக்கு உள்ள சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்த கட்சியும் பெருசாக ஒன்றும் இணையலை. அதிமுகவும் பாஜகவும் மட்டும்தான் இருக்குது. அதிமுகவிலையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிர்வாகிகள் வெளியில் போயிட்டு இருக்காங்க. அதை இணைக்க முடியாமல் மிகப்பெரிய அளவில் அந்த ஓட்டை அடைக்க முடியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. கூட்டணியில் இருந்த கட்சியாக இருக்கக்கூடிய பாமகவே இன்னைக்கு 2 பிளவா இருக்கு. ஜான் பாண்டியன் போன்றவர்கள், ஏசி சண்முகம் போன்றவர்கள் ஒன்றும் முடிவெடுக்க கூட முடியாத நிலைமையில் இருக்காங்க. அப்போ தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிறது அங்கே கொஞ்சம் பலகீனமாக தான் இருக்காது, சரி செய்ய வேண்டிய வேலைன்னு பார்க்குறாங்க. இப்போ விஜய் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் எடுத்துக்கிற போது விஜய் இந்த முதல் தலைமுறை வாக்காளர்களை கொஞ்சம் கவர்றார், அதில் மாற்று கருத்து கிடையாது. இளைஞர்கள் மத்தியில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துருவாரு. அதுலேயும் மகளிர் இருக்காங்கல்ல, இருக்கிறாங்க. குடும்பத்தில் ஒரு அவங்களுக்கு இந்த ஸ்கீம் போய் சேராது. அவங்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டரா இருக்காங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது அவங்களுக்கு ஒரு ஃபேண்டசி அரசியல் எதிர்பார்க்குறாங்க. நம்ம அப்படிதான் எடுத்துக்கணும். அவங்களுக்கு விஜயினுடைய கொள்கை ஈர்க்கப்பட்டோ, விஜயினுடைய சித்தாந்தம் ஈர்க்கப்பட்டோ, விஜய் கியூட்டா இருக்கிறாரு, விஜய் அழகா இருக்கிறாரு, விஜய் டான்ஸ் ஆடுறாரு, அதுக்காக நாங்கள் ஓட்டு போடுறோன்றாங்க. விஜய்க்கு ஓட்டு போடக்கூடிய முதல் தலைமுறை வாக்கு நான் பல இடங்களில் பல பேர்த்து கேட்குறேன், எதுக்காக நீங்கள் விஜய் ஓட்டு போடுறீங்கன்னு. கியூட்டா இருக்காருல்ல, அழகா இருக்காருல்ல, டான்ஸ் ஆடுறாருல, ஏமா கியூட்டா இருக்காரு, அழகா ஏதோ ஒரு வகையில் இம்ப்ரெஸ் பண்ணிருக்காங்க. அந்த இம்ப்ரெஸை வச்சு இவர் வாக்குகளாக மாற்றணும்னு நினைக்கிறாங்க. அது குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் அவருக்கு போகுங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அதே ஆட்கள் கொஞ்ச நாளில் யோசிப்பாங்க. அதை தாண்டி ஸ்கீம்ஸ் போகுது இல்லையா, இந்த ஸ்கீம்ஸ் ஓட்டுங்கிறது அப்படியே மொத்தமாக திமுக கன்வே பண்ணும், எடுத்துக்கிடுவாங்க. அதை தாண்டி தேர்தல் நெருங்க தேர்தல் அறிக்கைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, திமுகவின்னு சொல்லுவாங்க. திமுகவினுடைய கதாநாயகனே தேர்தல் அறிக்கை தான். அப்போ ஒன்றும் கூடுதலான சில விஷயங்கள் செய்வாங்க. வரக்கூடிய 2-3 மாதங்களில் பொங்கல் பணமாக இருக்கட்டும், இந்த 1000 ரூபாயை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது அதிமுக எடுத்துக்கிட்டா அதிமுகலையுமே இந்த 1000 ரூபாய் ஸ்கீம்ங்கிறது அவங்களும் இன்க்ரீஸ் பண்ணி தரேன். 1500 சொன்னாங்க. இந்த 2500 3000 வரைக்கும் கூட அந்த ரேட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கும்போது பெண்களுக்கான வாக்குகளை, இளம் தலைமுறை வாக்குகளை விஜய் குறிவைக்கிறார், எடுக்கிறாருங்கிறது உண்மைதான். ஆனால் அவங்க என்ன காரணத்துக்காகன்னு சொல்லாமல் இருக்காங்கிறது தான் பெரிய அதிசயமா இருக்கு. அதை அடுத்த தலைமுறையான இருக்கு இளைஞர்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி 2 திராவிட கட்சிகளும் கொண்டு போய் சேர்க்க தவறு இருக்குங்கிறது உண்மை. ஏன்னா எவ்வளவோ சாதனைகள் பண்ணியிருக்கு திமுக பொறுத்த வரைக்கும். இன்னைக்கு 4.5 வருஷத்தில் ஒரு மத்திய அரசின் பெரிய ஒரு உதவி இல்லாமல் ஒரு மாநில அரசின் வருவாயை வைத்துக்கொண்டு ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் பண்ணியிருக்காங்க.
அப்படி இருக்கிற போது அதை கொண்டு போய் சேர்க்க தவறி இருக்கிறாங்க. சமூக வலைதளங்களாக இருக்கட்டும், மற்ற பிரச்சார யுக்திகளில் வந்து கொண்டு போய் சேர்க்க தவறி இருக்கிறாங்கிறது எதார்த்தம் பார்க்க. இல்லாட்டி வந்து இவ்வளவு புதிய தலைமுறை வாக்காளர்கள் வந்து இந்த பக்கம் போறதுக்கான வாய்ப்பு இல்லை. அவங்க ஸ்கீம் அனுபவிக்கிறாங்க, ஆனால் அதை யார் செய்யறாங்கிறது அவங்களுக்கு புரியல. ஆனால் அந்த அரசாங்கத்தை கூட சொல்றாங்க, மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க. விஜய் எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாங்கிறது கேட்டீங்கன்னா அவங்கள்ட்ட பதில் கிடையாது. அவங்க கேட்கக்கூடிய ஒரே கேள்வி என்னன்னா, புதுசா வரட்டுமே, புதுசா ஏதாவது பண்ணி. அது எல்லாருமே யங்ஸ்டர்ல இருந்து எல்லாருமே புதுசா ஒருத்தர் வந்தா வரவேற்பாங்க. அதான் உடனே 10% வரைக்கும் அந்த ஓட்டு போகுது. விஜய்ன்றப்ப அது ஏன் கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி. இல்ல, அது கூடுன்றேன் நான். அது என்ன, இந்த சினிமா ஃபேண்டசி, சினிமா கவர்ச்சி, இதை வச்சு தான் அவங்க முடிவு பண்றாங்க. புரட்சி சினிமாவில் பண்ண புரட்சியை வந்து அவர் ரியல்ல பண்ணிடுவாருன்னு நம்புறாங்க. அந்த நம்பிக்கை மூட நம்பிக்கைங்கிறத நம்ம சொல்றோம். அது எதுவுமே நடக்காது அப்படின்னு. விஜய்க்கு தன் சார்ந்த கட்சியில ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட பிரச்சனையை கூட அவரால் சமாளிக்க முடியல. ஒரு உட்கட்சி பிரச்சனை. தன் கட்சியில மாவட்ட செயலாளர் போஸ்ட் கேட்டு ஒரு பெண் வந்து தன்னுடைய ஆபீஸ்ல வெளியில வாசப்படியில் உட்காந்து தர்ணா பண்றாங்க, போராட்டம் பண்றாங்க. கட்சி ஆபீஸ்க்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு இவர் அதை வேடிக்கை பார்க்கிறாரு. தன் கட்சியில் நடக்கக்கூடிய ஒரு சிறு பிரச்சனையை கூட, ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட பிரச்சனையை கூட சால்வ் பண்ண முடியல. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பெண்களுக்கு பிரச்சனை இருக்குது. எப்படி 8 கோடி மக்களுடைய பிரச்சனையை விஜய் எப்படி ஃபேஸ் பண்ணுவாரு? விஜய் ஒவ்வொரு பிரச்சனையும் கண்டு ஓடுறாருங்கிறத நிறைய சம்பவத்தில் பார்க்குறோம். நம்ம கரூர் சம்பவத்திலிருந்து லாஸ்டா அஜிதா போராட்டம் வரைக்கும் பார்க்குறப்ப ஒரு பிரச்சனையை கண்டு அவரால் ஃபேஸ் பண்ண முடியல, ஒரு பிரச்சனையை அவரால் சமாளிக்க முடியல. ஆனால் இவர் தான் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துருவார், இவர் தான் மாற்று அப்படின்னு நினைக்கிறப்ப ஒரு சினிமா கவர்ச்சி அவர்கள் கண்களை மூடி இருக்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அந்த இடத்துல தான் விஜய் வைக்கிறது, தமிழ்நாடு வீடுகள் எல்லாம் ஒரு விஜய் ரசிகர் இருக்காங்க அப்படின்னு சொல்றதும், பெண்கள் இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு சிம்பத்தி இருக்கு அவர் மேல அப்படின்றதையும் அங்கேயே நீங்க பொருத்தி பார்க்க மாட்டீங்க. திட்டங்களால் பயன்பெற்ற பெண்கள் ஓட்டு வரும் அப்படின்னா விஜய் மேல இப்படி ஒரு பார்வையும் இருக்கு. அதான் சொல்றேன், அந்த தான் கண்மூடித்தனமான ஒரு சினிமா மோகத்தில் இருக்கிறார்கள். இவர் திரையில பண்ண ஒரு சாதனையை, சாகசத்தை ரியல்ல பண்ணிடுவாங்கன்னு நம்புறாங்க. அது ரியாலிட்டி வேற. ஒரு அரசாங்கத்தை நடத்தி கொண்டு போறதுக்கு எவ்வளவு பெரிய சிரமம் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அவங்க ஒன்றும் புரியல. ஒன்றும் அந்த சினிமா மோகத்தில் தான் இருக்கிறாங்க. ஏதாவது பண்ணி ஒரே பாட்டில் எப்படி அடுத்த சீன்ல வந்து பணக்காரர் ஆயிடுறாங்க, ஒரே பாட்டில் ஒரு பாட்டில் எப்படி ஆட்சி, ஒரு ஓட்டில் எப்படி ஆட்சியை மாத்துறாரு, அந்த மாதிரி இவங்க நம்புறாங்க இதெல்லாம் நடந்துரும் அப்படின்னு. அதை தாண்டி ரியாலிட்டி அவங்கள்ட்ட ஒன்றும் புரியல. அதை தான் சொல்கிறேன் திரும்ப திரும்ப. அவங்கள்ட்ட திருப்பி கேளுங்களேன், திமுக அரசாங்கம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, திமுக அரசாங்கம் தப்புங்க, எல்லாமே விஜயை வந்து இது பண்ணுறாங்க, விஜய் வந்து முடக்குறாங்க, ஜனநாயகன் படத்தை வந்து வெளியிட மாட்டேங்கிறாங்கன்னு இதைத்தான் சொல்லுவாங்களே ஒழிய, சரியா திமுக அரசாங்கம் 56%, 66% ஹையர் எஜுகேஷனில் கொண்டு வந்திருக்கு, விஜய் வந்து இது ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணுவார், எப்படி இதை இன்க்ரீஸ் பண்ணுவார், இப்போ நமக்கு ஃபண்டு வர மாட்டேங்குது மத்திய அரசு, அதை எப்படி விஜய் வாங்கி கொடுப்பாரு, தமிழ்நாட்டில் நாளைக்கு ஒரு பிரச்சனை வருது அதை எப்படி விஜய் ஃபேஸ் பண்ணுவார், எதுக்குமே அவங்கள்ட்ட பதில் இருக்காது. ஆனால் திமுக வெறுப்பை மட்டும் விஜய் விதைத்திருக்கிறார், அதை அறுவடை செய்வதற்கும் தயாரா இருக்கிறாருங்கிறதா உண்மை. அது இங்க இருக்கக்கூடிய கட்சிகள், திமுகவுக்கு மட்டும் அது பாதிப்பு கிடையாது. அதனால இல்ல, அதான் ஒரு மாஸ் ஓட் பேங்க்ல ஒரு பாதிப்பு இருக்கும் அப்படின்னு ஏத்துக்கிறீங்க இல்லையா? கண்டிப்பா இருக்கும். மாஸ் ஓட் பேங்க்ல சிறு பாதிப்பு இருக்கும், பெருசா பாதிப்பு இருக்காது. ஒரு சிறிய பாதிப்பு இருக்கும். அந்த பாதிப்பு திமுகவுக்கு மட்டும் கிடையாது, அதிமுகவுக்கும் பெரும் சேதமா இருக்கு. இப்ப என்ன சிக்கல் அப்படின்னா, அதிமுகவை நான் தாங்கிறார் அவரு, எம்ஜிஆரை நான் தாங்கிறாரு, இளைய எம்ஜிஆர் நான் தான் அப்படிங்கிறாரு. இப்ப இந்த தீய சக்திங்கிற வார்த்தையை ஜெயலலிதா பயன்படுத்துறாங்க. அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகள் யாரும் பெருசா பயன்படுத்தல. விஜய் பயன்படுத்துகிற பொழுது திமுகவுக்கு அதிமுகவுக்கு வித்தியாசம் என்னன்னா, திமுக எதிர்ப்பு தான் அதிமுக, வேற பெருசா கொள்கை முரண்பாடுலாம் கிடையாது. இவர் 2 பேருக்கும் அண்ணாவும் பெரியாரும் தான் கொள்கை தலைவர்கள். எம்ஜிஆரை பிடிக்காதவர்கள் வந்து திமுக இருப்பாங்க, எம்ஜிஆரை பிடித்தவர்கள் அதிமுக இருப்பாங்க. ரெண்டுக்கும் பெருசா மாற்றம்லாம் கிடையாது. அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த ஜெயலலிதா அவர்கள் பண்ணி அந்த வேலையை இன்னைக்கு விஜய் கையில் எடுத்திருக்காரு. அப்ப திமுக எதிர்ப்பை அதிமுகவை விட விஜய் பேசுறாருங்கும் போது அதிமுக ஓட்டு அப்படி அங்க ஷிஃப்ட் ஆகுது. அப்ப பெரிய பாதிப்புங்கிறது வந்து அதிமுக தான் பாதிப்பு ஏற்படுது. திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக காலங்காலமாக ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து அது வந்து ஊறி போன ஒரு விஷயம். கடைசி நேரத்தில் எங்களுக்கு மாறிடும், கடைசி நாங்கள் எப்படி போனாலும் கடைசியில் வந்து திமுக தான் போட்டு வர்றோம் அப்படின்னு பலரும் சொல்ற விஷயத்தை கேள்விப்படுறோம். ஆனா புதிய தலைமுறை வாக்காளர்களை கொஞ்சம் இழக்கிறாங்க 2 கட்சியுமே அப்படிங்கிறதுல யதார்த்தமான உண்மை இருக்கு. ஓகே விக்கி, அதிமுக பொதுச் செயலாளர் சொல்றாரு, நாங்க பெரும்பாலும் வாக்குறுதிகள் நிறைவேற்றிட்டோம் அப்படின்ற இடத்துல சத்தியமா அது பச்சை போய் அப்படின்னு நிறைவேற்றாத வாக்குறுதிகளை பட்டியலிடுறாரு. இப்போ நிறைவேற்றாத வாக்குறுதிகள்னா நீங்க வந்து எங்களுடைய நிதியமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் ஏற்கனவே பட்டியல் கொடுத்துட்டாங்க 90%. ஓகே, வந்துட்டு நான் அதிமுக செய்தி தொடர்பாளரும் நினைக்கிறேன், நான் அவர்கிட்டயே போயிட்டு வந்துடுறேன். திரு அதிவீர ராமபாண்டியன் அதிமுக தரப்பிலிருந்து நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். திரு அதிவீர ராமபாண்டியன், மகளிர் மாநாடு இப்போ திமுக நடத்துறதை பார்த்துருப்பீங்க, அந்த எழுச்சி இதெல்லாம் உமன் பவரால மீண்டும் திமுக பவருக்கு வருவது உறுதி அப்படின்ற ஒரு எழுச்சி தெரியறத பார்க்கலையா? முதலமைச்சர் தான் சொல்றாரு.
இல்லை எழுச்சி தெரிகிற மாதிரி பார்க்கல, வேடிக்கையாக தான் பார்க்குறோம். அதாவது முடியை விட்டு சீப்பு வாங்குகிற கதையாக இன்றைக்கு பெண்களுக்கு தமிழகத்தில் எந்த விதமான ஒரு பாதுகாப்பும் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இந்த நிலையில் இவர்கள் எழுச்சி என்று இதை எப்படி சொல்கிறார்கள் என்று மிகவும் வேடிக்கையாகவும் இருக்கிறது. இன்னொன்று, இப்போ கடந்த காலங்களில், இந்த சமீப காலங்களில் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான நடந்த குற்றச்செயல்கள், பாலியல் செயல்களில் திமுகவினரே அது குற்றம் சாட்டப்படுகிறவர்களாக இருக்கக்கூடிய பெரிய அவல நிலையை நம்ம பார்த்தோம். அண்ணா பல்கலைக்கழக விவகாரமாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து ஈவன் இதற்கு முன்னால் கனிமொழி அவர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் பெண் காவலருக்கே பாதுகாப்பு இல்லாத நிலைமை இருந்தது. அதே போல் காவலர்களால் ஒரு ஆந்திராவிலிருந்து வந்து திருவண்ணாமலைக்கு வந்த தாயின் கண்ணெதிரே மகள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட அவல நிலை இருக்கிறது. கடந்த ஆட்சி காலத்தை ஒப்பிடுகிற போது இப்போது 50% பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் உயர்ந்திருக்கிறது. இப்படி நீங்கள் பட்டியலிட்டு கொண்டே போகக்கூடிய அளவில் தமிழகத்தில் பெண்களுடைய நிலை இருக்கிற போது இவர்கள் இது ஒரு எழுச்சியாக தெரிகிறது என்று சொல்வது உண்மைக்கு முற்றும் புறம்பானது. ஒரே ஒரு திட்டத்தை அவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சார், இந்த சம்பவங்கள் நான் சொல்லி அதற்கு பிறகு ஒட்டுமொத்தமாக எவ்வளவு நடந்திருக்கிறது, 50% அதிகரித்திருக்கிறது என்பதை சொல்றேன். நான் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்ததனுடைய வீரியத்தை சொல்வதற்காக அதை குறிப்பிட்டேன் ஒழிய 50% சொன்னால் இன்னும் 5-6 நாட்கள் டிபேட் வச்சா கூட அது முடிஞ்சு தீராது. அதுக்காக சொல்ல வரேன். அந்த ஒரு 2-3 சாம்பிள் மாதிரி தான் நான் இதை சொல்லியிருக்கேன். அதற்கடுத்து நீங்கள் நிறுத்திய திட்டங்கள் சார், அனைத்து குடும்ப தலைவிக்கும் 1000 ரூபாய் கிடைக்கும் என்று அனைத்து குடும்ப தலைவிகளும் நம்பினார்கள். ஆனால் நீங்கள் கொடுத்தது தகுதியுள்ளவர்களுக்கு என்று கொடுத்திருக்கீங்க. அதிலே ஒரு சரிபாதி பெண்களுடைய மனநிலையை அவர்களை நீங்கள் அவர்களுடைய இல்லை, அதுதான் சொல்கிறேன் சார். இன்னும் கொடுக்க வேண்டியது 1 கோடி மேலே இருக்கு இல்லையா? அப்போ அப்படி இருக்கிற போது அது எப்படி பரிபூர்ணமாகும்? அடுத்து அதிமுக ஆட்சிக்கும் திமுக ஆட்சிக்குமான ஆட்சி மாற்றம் வெறும் 1,83,000 வாக்குகள் தான். நீங்கள் அதற்கு அடுத்து பேசிய நண்பர் சொன்னார், அது வந்து அதிமுக இருக்கிற ஓட்டு வந்து விஜயை பார்த்தோன்னே போட்டுருவாங்களாம், திமுகவில் இருப்பவர்கள் வந்து இந்த ஓட்டெல்லாம் அப்படி பார்த்துட்டு மறுபடியும் அவங்களுக்கே போட்டுருவாங்கன்னு சொல்கிறது மிகப்பெரிய வேடிக்கையாக இருக்கிறது. அதிமுகவின் தலைவர்களை எடுத்து புகழ்ந்து பேசி இதுவரை அதிமுகவுக்கு வாக்கு வாங்கி கொடுத்து விட்டு சென்றவர்கள் தான் இருந்திருக்கிறார்களே ஒழிய எங்கள் தலைவர்களை பேசுவதாலேயே, எங்களை தலைவர்களுடைய சொல்லாடல்களை எடுத்து பயன்படுத்துவதாலேயே அவர்கள் அந்த அதிமுகவின் ஒரு வாக்கை கூட பெற முடியாது. இன்றைக்கு விஜயினுடைய வருகையால் சிறுபான்மையின வாக்குகள் இன்றைக்கு திமுகவை விட விஜயை நம்பலாம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை இன்றைக்கு விஜய் ஏற்படுத்துவதால் மிகப்பெரிய இழப்பை சந்திக்க போவது திமுக தானே தவிர எங்களுக்கு அதில் எந்தவித மாறுபாடும் இல்லை. அதை விஜய் நான் தான் அதிமுகன்ற மாதிரி தானே இல்ல சார், திமுக விஜய் அதிமுகவை எதிர்ப்பதில்லை, கிறிஸ்தவ வாக்குகளை பெறுவதில் இருவருக்குமான போட்டி என்பதைத்தான் அரசியல் களம் மிக துல்லியமாக பார்த்து கொண்டிருக்கிறது. சார், விஜய் அதிமுகவை எதிர்ப்பதில்லை, மாறா களத்திலே இல்லாதவங்களை பற்றி நான் ஏன் பேசணும்னு கேட்குறாரு. எம்ஜிஆரை, ஜெயலலிதாவை, அண்ணாவை புகழ்கிறார். அப்போ அதனுடைய மீனிங் என்னன்னா அதிமுகவுடைய வாக்குல, மகளிர் வாக்குல விஜய் குறிவைக்கிறான்னு பார்க்க வேண்டாமா? சார், இதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்கும் சார். இப்போ இன்னொன்று சொல்லாமல் பவுன்சர்ஸ்க்கு மத்தியில் இருந்துக்கிட்டு திமுக தீய சக்தி தீய சக்தி தீய சக்தின்னு அவர் சொல்லலாம். ஆனால் திமுகவை தேர்தல் களத்தில் எதிர்த்து ஒவ்வொரு பூத்திலும் நீங்கள் தீய சக்தி, உங்களை ஆட்சிக்கு வரவிட மாட்டோம் என்று களப்பணியாற்றுகிறது தான் சார் சொல்லுவோம். விஜய் வந்து நீங்கள் ஏதோ விஜய் சொல்கிறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட், அரசியல் ஞானியுடைய ஸ்டேட்மெண்ட் மாதிரி எப்படி சொல்கிறீங்க சார்? ஒவ்வொரு தேர்தலுக்கும் விஜய் போன்று புதிதாக சில கட்சிகள் வரும், அவர்கள் இது போன்றெல்லாம் சொல்லுவார்கள், பெரிய மாற்றம் என்பார்கள், நாங்கள் தான் முதலமைச்சர் போட்டியில் இருக்கிறோம் என்று சொல்வார்கள். ஆனால் தேர்தல் ரிசல்ட்டில் வருகிற போது அவர்களுடைய யதார்த்தமான நிலை என்ன என்பது தெரியும். இது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இது போன்று பல பேர்கள், அதாவது வைகோ அவர்கள் கட்சி ஆரம்பித்து ஒரு மிகப்பெரிய இது போன்ற சமூக ஊடகங்களால் இல்லாத காலத்திலே ஒரு மிகப்பெரிய வைப்பை கிரியேட் பண்ணார். ஆனால் அவர் போட்டியிட்ட தேர்தலுடைய ரிசல்ட் எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஈவன் அமமுக உருவாகி
ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் திமுக 3வது இடத்திற்கு போனபோது பல டிவி விவாதங்களில் எல்லோரும் விவாதித்தார்கள். இனிமேல் களம் அதிமுக அமமுக என்றுதான் மாறப்போகிறதா, திமுக 3ஆம் இடம் என்றெல்லாம் ஒரே ஒரு இடைத்தேர்தல் வெற்றியை வைத்து பல விவாதங்கள் நடந்திருக்கிறது. ஆனால் எந்த ஒரு தேர்தலிலும் எந்த ஒரு வெற்றியையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட வாக்கையோ பெறாத ஒருவர் சொல்லுவதை வைத்துக்கொண்டு நீங்கள் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா என்று அதிமுகவை பார்த்து கேட்பது, எனக்கு உங்களை போன்றவர்கள் இந்த கேள்வியை பிரதானப்படுத்துவதுதான் வேடிக்கையாக இருக்கிறது. அரசியல் நிகழ்வுகள் ஒன்றுமல்ல. இன்றைக்கு மகளிர் மாநாடு என்று சொல்கிறார்கள், 1.5 லட்சம் பேர் கூடியிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அதிமுக இன்றைக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் வெறும் 3 தொகுதிகளில் மட்டும் 1 லட்சம் மக்களை நேரடியாக சந்தித்திருக்கிறார். அதனால ஒரு மண்டலங்களில் நீங்கள் போடுகிறதை 3 தொகுதிகளில் எங்களால் மக்களை சந்திக்க முடிகிறது என்று சொன்னால் நீங்க அதனுடைய வீரியம், அரசியல் களத்தில் யார் இருக்கிறார்கள் என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். மண்டல ரீதியாக மீட்டிங் போட்டுக் கொண்டிருக்கிற கட்சிகளுக்கு மத்தியில் தொகுதி வாரியாக 178 தொகுதிகளில் தொகுதிக்கு சராசரியாக 50,000 மக்களை சந்தித்து விட்டு வந்திருக்கிறோம். களம் யார் கையில் இருப்பது என்பது எல்லோருக்கும் தெரியும். கடந்த அதிமுக திமுக ஆட்சி மாற்றத்திற்கான வாக்குகள் வரும் 1,83,000 தான். அதனால் நீங்கள் கூட்டணி குறித்து பார்த்தீர்களா, ஏசி சண்முகம் வரவில்லை, இவர்கள் வரவில்லை, அவர்கள் சார் அதெல்லாம் எப்போ சொல்லணுமோ அப்போ சொல்லுவோம். தேர்தலுக்கான கூட்டணி அமைப்பது அதிமுக எப்போதும் சேர்ந்தே இருக்கிறது பேர் கூட்டணி கிடையாது சார். அது திமுகவினுடைய பல அணிகளாக இருக்கிறார்கள் என்பதுதான் அர்த்தம். அதனால தேர்தல் கூட்டணி என்பது தேர்தல் காலத்தில் தங்களுடைய சுதந்திரமான அப்ரோச்சின் மூலம் ஒவ்வொருவரும் பேசி கூட்டணியில் யாருக்கு என்ன என்பதை பேசி முடிப்பதற்கு பேர் தான் தேர்தல் கூட்டணியை தவிர தொடர்ந்து அவர்கள் அப்படி இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு காங்கிரஸில் இருந்து ஒரு குரல் வருகிறது, தமிழகம் ஊபியை ஒப்பிடுகிற போது கடன் வாங்குவதில் 50% மேல் உயர்ந்து நிற்கிறது, பலகீனமாக நிற்கிறது என்று காங்கிரஸ் சொல்கிறதே. அவர்கள் கூட்டணியில் இருந்து கொண்டே சொல்கிறார்கள். 5 லட்சம் கோடி கடன் வாங்கி இருப்பதை தவிர வேற என்ன நீங்க முதலிடத்தில் சார்? அது காங்கிரசின் குரலா? இப்போது 16% உயர்ந்தது என்று சொல்லி சார், அது காங்கிரசின் குரலா செல்வ பிறந்தவின் குரல்? இது ஒருவர் ஒப்பிட்டு சொல்றாரு. அடிப்படை கட்டமைப்புக்கு 50% வருவாய் கூடிய அந்த மாநிலங்களின் வரிசையில் இருந்து திமுக இன்றைக்கு பின்னுக்கு தள்ளப்பட்டு அடிப்படை கட்டமைப்புக்கு முதலீடு செய்ய முடியாமல் தவிக்கிறீர்களே. இப்படி பல இடங்களில் கேக்குதா அதிபர் ராமபாண்டியன் திட்டங்கள் சொல்றீங்க. இப்படி ஒரு 1000 ரூபாய் திட்டத்தை கொடுப்போம் என்று இவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொன்னார். சரி, ஓகே. திரு ஸ்ரீராம் சேஷாத்ரிட்ட மகளிர் வாக்குகள் இந்த முறை பெருமளவு கை கொடுக்கணும் திமுக நம்புதோ? ஏன்னா மகளிருக்கான திட்டங்களை அவங்க பட்டியலிடுறாங்க. குறிப்பாக இது போன்ற வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்னு அரசு நிகழ்ச்சியாக இருக்கட்டும் சரி, அதுவே கட்சி சார்ந்த நிகழ்ச்சியாக இருக்கட்டும் அதே பேரில் நடத்துகிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அனைவருக்கும் வணக்கம். கார்கே சார், இது இந்த யார் முன்னிலையில் இருக்காங்க, இது மீண்டும் தொடங்கிய இபிஎஸ்ஓ இல்லைன்னா மகளிர் மாநாடு நடத்தும் திமுகவோ, இது இன்னொரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜனவரி எண்டு கிட்ட தான் ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு ட்ரெண்ட் தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா மகளிர் வாக்குகளை பொறுத்த வரைக்கும் 2 ரீசன் தான் நீங்க சொல்ல முடியும். ஒண்ணு இந்த 1000 ரூபாய் கொடுத்தது, இன்னொன்னு மகளிருக்கு பஸ் இலவச பஸ் கொடுத்தது. இன்ஃபேக்ட் அந்த இலவச பஸ் கூட பாத்தீங்கன்னா இது நிறைய பேர் யூஸ் பண்றாங்க, இல்லன்னு சொல்லல. ஐம் நாட் சேயிங் தட் யாரும் யூஸ் பண்றது இல்ல ரொம்ப பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லைன்னு சொல்ல, நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. ஆனா அதை தாண்டி பாத்தீங்கன்னா அந்த 1000 ரூபாய் கொடுத்ததெல்லாம் எல்லாம் டாஸ்மாக் மூலமா வாங்கிட்டாங்கன்ற ஒரு விமர்சனம் இருக்கு. சொத்து வரி மூலமா வாங்கிட்டாங்க, எலக்ட்ரிசிட்டி மூலமா வாங்கிட்டாங்க, பால் விலையை ஏத்தி வாங்கிட்டாங்க. சோ எனக்கு கொடுத்ததை நீங்க எல்லாத்தையும் திருப்பி பிடுங்கிட்டீங்க. இதுதான் ஒரு பெரிய விமர்சனமா இருக்கு. கொடுக்காம இருந்ததுதான் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி கை விட்டு போயிருக்கும். அது வேணா ஒரு சொலேசா எடுத்துக்கலாம். 2வது, இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்பது பெண்களுக்கு மிகப்பெரிய அளவுல இருக்கு. அவர்கள் தான் அதுல பயப்படுறாங்க. பெண் குழந்தைகளை வைத்திருக்கக்கூடியவர்கள் பயப்படுறாங்க. சோ இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அது கவுண்டர் ப்ரொடக்டிவா தான் இருக்கு. அதனால நீங்க உடனே பெண்கள் வாக்குகளை நம்பிதான் இருக்கிறார்கள் என்றால் கண்டிப்பாக பெண்கள் வாக்கு யார் பக்கம் இருக்கோ அங்கதான் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றிருக்காங்க. எம்ஜிஆர் காலத்துக்கு முதல்ல இருந்தே அது ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டா தான் இருந்துட்டு இருக்கு. நோ டவுட் அபவுட் இட். இல்ல, அது ஒரு காலத்துல ஏடிஎம்கேக்கு மட்டுமான வாக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்ப தொடர் வெற்றிகளை பாக்குறப்போ அது திமுகக்கு ஏற்கனவே ஷிஃப்ட் ஆயிருச்சுன்னு பார்க்கணும்ல.
திமுக லாக் ஸ்டாக் அண்ட் பேரல் ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமை எடுத்த பிற்பாடு பெண்கள் வாக்கு அதிமுக குறைந்து இருக்கு. அது டேட்டா கன்ஃபார்ம் ஆகுது, இல்லைன்னு சொல்லல. ஆனால் அதனால பெண்கள் வாக்குகள்லாம் இந்த 2 ஸ்கீம்னால அவர்கள் வாக்கு முழுக்க தங்களிடம் குவியுமா என்று கேட்டால் இல்ல. வாழ்வாதாரம் இல்ல, வாழ்வாதாரம் சரிஞ்சு போய்விட்டது. நான் சொன்ன மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு, போதை கலாச்சார பிரச்சனைகள், இதெல்லாம் பெண்கள் நிறைய இதுல பாதிக்கப்படுறார்கள். அவர்கள் வீடுகளில் உள்ளவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இந்த போதை பழக்கத்தினாலேயோ குடி பழக்கத்தினாலேயோ வீடுகள்ல மிகப்பெரிய அளவுல ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கு. இதை டைரக்டா அந்த கோபத்தை மக்கள் ஆட்சி மேலதான் காமிப்பாங்க, அந்த விஷயங்கள் எல்லாம். சோ அப்போ உடனே இந்த 2 ஸ்கீம்னால ஒண்டி பெண்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, பெண்கள்லாம் உடனே இவர்களுக்கு தான் வாக்கு போடுவாங்க அப்படி என்று ஒரு நம்பிக்கை இருக்குதுன்னா அது நம்பிக்கை நம்ம கட்சிகள் நம்பிட்டு போகிறோம். ஆனா ஒரு அரசியல் ஆய்வாளனாக பார்க்கும்போது கள நிலவரத்தில் அந்த ஒரு வேவ், அதாவது விமன் ஓட்டர்ஸ் டிஎம்கே எப்படி நம்ம ஒரு காலத்துல ஏடிஎம்கேக்கு பெண்கள் ஓட்டுகள் முழுக்க ஏடிஎம்கேக்கு தான் போகும்னு சொல்லும் அப்படின்றத இந்த காலகட்டத்தில் உங்களால் சொல்ல முடியாத நிலைமையில தான் இருக்கு. அதனால இவர்கள் வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற ஒரு நிகழ்ச்சி நடத்தலாம், அப்பா என்று சொல்லிக் கொண்டு பல விஷயங்கள் சொல்லலாம், எல்லாம் இருந்தா கூட வாட் இஸ் இன் இட் ஃபார் மீ அந்த ஒரு கேள்விக்கு வரும் பொழுதுதான் மக்களுடைய நிதர்சனமான உண்மையை அந்த தேர்தல் நேரத்தில் அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். அந்த இடத்துல இது பெண்கள் வாக்குகள் முழுக்க அப்படியே லாக் ஸ்டாக் அண்ட் பேரல் டிஎம்கே பின்னாடி நிக்குதான்னா அந்த கலர் நிறவலம் அப்படி இல்லை என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். அதுல வயது வரம்பில் இருக்கக்கூடிய சில இந்த 18 முதல் 35 வயதுக்குள் இருக்கக்கூடியவர்கள் பல பெண்கள் விஜய் பக்கமும் செல்கிறார்கள். அது கிராமப்புறங்களில் இல்ல, அர்பன் லொகேஷன்ஸ்ல. நீங்க இன்னும் ரூரல் லொகேஷன்ல விஜய்க்கு ஆதரவு மிகப்பெரிய அளவுலாம் கிடையாது. இதெல்லாம் ஊடகங்கள் கட்டமைத்த ஒரு பிம்பமா தான் நான் பார்க்கிறேன். இது ஒரு அர்பன் லொகேஷன்ஸ்ல கடலோர மாவட்டங்கள்ல இருக்கே தவிர அர்பன் லொகேஷன்ஸ்ல நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கு. அது விமன் ஓட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் 18 முதல் 35 வயதுக்கு உட்பட்ட பெண்கள் விஜய் மேல ஒரு ஈர்ப்போட ஓட்டு போடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஐம் நாட் சேயிங் 20%, 25%, அந்த 5-6% இது மேக் ஆர் பிரேக் அன் எலெக்ஷன்ல இருக்கக்கூடிய 5-6% அந்த விஷயங்கள் நடக்கும் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயமா இருக்கு. ஓகே, கேட்போம். நான் விக்கிட்டேன். அதிமுகவுக்கு வரக்கூடிய அந்த கூட்டத்தையும் குறைச்சி மதிப்பிடுறீங்களோ? இங்க சென்னையில் நடந்தது, இப்போ திருத்தணியில் நடந்தது, இப்போ நீங்க ஒரு மண்டல மாநாட்டுக்கு ஈக்குவலாக இதை நடத்துறீங்க. ஆனால் அவர் தொகுதி வாரியாக போகிறார், அந்த கூட்டமும் அங்கேயும் மகளிர் வர்றாங்க. அப்போ அதை நீங்கள் குறைச்சி மதிப்பிடுறீங்களோ? இப்போ நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த மண்ணை ஆண்ட 2 பேரும் திராவிட கட்சிகள். அதனால் இயல்பாகவே கட்டமைப்பு ரீதியாக 2 கட்சியிலும் பலம் அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் கூட்டம்னா அவங்கள்ட்ட கேடர்ஸ் இருக்காங்க. நீங்கள் BLA2 இந்த திமுகவில் எந்த அளவுக்கு இருக்கிறார்களோ அதே அதிமுக இருக்காங்க. கட்சி அளவில் கட்டமைப்பு அளவில் வேறு. ஆனால் நாங்கள் இன்னைக்கு கட்சி அவங்க வர்றது கட்சிக்காரலாம். இப்போ EPS வராருன்னா கட்சிக்காரன் தான் பார்க்க வரான், பொதுமக்கள் கிடையாது. நான் சொல்றது என்னன்னா, இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சி முன்வைத்திருக்கிறது மகளிருக்கான என்னென்ன திட்டங்கள். சார் சொன்னாரு, இந்த 1000 ரூபாய் பணம், இந்த பஸ் இது மட்டும் தான், பட் எல்லாம் பிடிங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு 50% விழுக்காடு. நீங்க அரசு ஊழியர்களுக்கு மகளிருக்கு மகப்பேறு விடுமுறை நீங்க 6 மாதங்கள்ல இருந்து 12 மாதங்களாக கொடுத்தது. சிப்காட் தொழிற்சாலைகள்ல குழந்தைகள் காப்பகங்கள், இன்னைக்கு பணிபுரியும் மகளிருக்காக தோழி விடுதிகள் மெட்ரோ சிட்டிஸ்ல, நீங்க இதெல்லாம் நீங்க பார்க்கணும். மகப்பேறு விடுது 9 மாதங்கள்ல, இது 12 மாதங்கள். இப்ப 12 மாதங்கள். அப்ப இதெல்லாம் நீங்க பார்க்கணும். அப்ப நீங்க பெண்களுக்கு இதெல்லாம் பலனடைகிறாருன்னா இன்னைக்கு அரசு வேலையில் இருக்கிற டீச்சர்ஸ், இன்னைக்கு அரசு ஊழியர்கள், இன்னைக்கு 12 மாதம் மகப்பேறுங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் அவங்களுக்கு. ஆனால் பயன்பெற்று இருக்காங்க. அதே போல நான் சொல்ற தோழி விடுதிகள், இன்னைக்கு நவீன வசதிகளோடு கொண்ட தோழி விடுதிகளை சென்னை போன்ற கோயம்புத்தூர் போன்ற மாநகரங்கள்ல ஸ்கீம்ஸ் அவரு சொல்றாரு. இந்த ஒரு 2 லார்ஜ் ஸ்கீம்ஸ் போயிருக்கு. தோழி விடுதிகளை எவ்வளவு பேர் யூஸ் பண்றாங்கன்றத தாண்டி பேருந்து பயணமா இருக்கட்டும், அது போய் அந்த 2 திட்டமும் லார்ஜ் ஸ்கேல்ஸ். அதே போல நீங்க உள்ளாட்சிகள்ல பங்களிப்பு அப்படிங்கிறது 50%. இன்னைக்கு ஒன்றிய அரசு 33% மகளிருக்கு இடஒதுக்கீடுன்னு அறிவிச்சுட்டு அதை செயல்படுத்த கூட இல்லை. நீங்க 2023 சொல்லிட்டு இருக்காங்க, வடை சுட்டுட்டு இருக்காங்க, இன்னும் எதுவும் நடக்கல. அப்படியெல்லாம் இல்லாமல் சொன்ன விஷயங்கள்ல மகளிருக்கான எல்லா விஷயங்களையும் செய்து கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு அரசு. எல்லாம் செஞ்சிட்டீங்களா? அது பச்சை பொய்யின்றார் EPS. அவர் சொல்லுவார். நான் என்ன சொல்றேன், 4.5 ஆண்டுகள்ல 2 ஆண்டுகள் கொரோனா, இரண்டாம் அலை காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பேற்கிறது. 1.5 ஆண்டுகள் அதிலே தான் செலவழிக்கிறது. அதற்கு பிறகுதான் எல்லா ரீதியிலும் நகர்றோம். இன்னைக்கு அதிமுக தரப்புல இருந்து சார் சொல்லும் போது எல்லா மகளிருக்கும் கொடுக்கிறேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு ஒன்றிய அரசிடம் இருந்து தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியை பற்றி ஏன் வாய் திறக்கல?
நான் தான் கேட்கிறேன், நீங்க அடிமை சாசனம்ல எழுதி கொடுத்துருக்கீங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு கூட்டணியை ஜெயலலிதா இருக்கும் போதோ இல்ல இதற்கு முன்னாடி நம்ம எம்ஜிஆர் இருக்கும் போது கூட்டணியை அறிவித்தது அங்க இருக்கிற தலைவர்கள், பொதுச் செயலாளராக இருந்தவர்கள். ஆனா அமித்ஷாவை கூப்பிட்டு உட்கார வச்சு அமித்ஷா கூட்டணி அறிவிக்கிறார். அது எப்போ? ஓராண்டுக்கு முன்பே அறிவித்தும் இன்னும் உங்க கூட்டணியில் யார் இருக்கா? தேமுதிக வந்துட்டாங்களா? சார் சொன்னது மாதிரி எல்லா கட்சியிலும் இன்னைக்கு இருக்கா? பாமக உங்களோட கூட்டணியில் இருக்கா? பட் எலெக்ஷனுக்கு டைம் இருக்குல்ல? எலெக்ஷனுக்கு டைம் இருக்கு சார். பாசிட்டிவ் அப்ரோச் இன்னும் 3 மாசம். ஜனவரியை நெருங்கிட்டோம். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்ல நீங்க எலெக்ஷன் சந்திக்க போறோம். ஏப்ரல்ல ஃபர்ஸ்ட்ல எலெக்ஷன். 3 மாசத்துல ஓடிடும். இப்பவே உங்களுக்கான பாசிட்டிவ் அப்ரோச் யாருல? எந்த கட்சியும் இல்ல. இதற்கு முன்னாடி உங்க கூட்டணியில இருந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்த சாதாரண கட்சிகள் கூட இன்னைக்கு உங்களோடு வருவதற்கு தயாராக இல்லை. நீங்க அப்ப கூட்டணி கணக்கை வைத்து மட்டும் இங்க பட் அவங்க ஃபீல்டு ரெடி பண்றதா பார்க்கலையா? 170 தொகுதிக்கு மேல அவர் வந்து 178 தொகுதிகளுக்கு பிரச்சாரத்துக்கு போயிட்டாரு. யார் வர்றாங்களோ இல்லையோ ஃபீல்டை ரெடி பண்றாங்க அப்படின்னு பார்க்கலையா? இப்ப நீங்க அதெல்லாம் நாங்க முன்னாடியே பண்ணி முடிச்சிட்டோம். நாங்க BLA 2ல இருந்து BLC கட்டமைப்பு வரைக்கும் மண்டல வாரியாக கூட்டங்கள் நடத்தி என்ன வேலை செய்யணும், ஓரணியில் தமிழ்நாடு என பல்வேறு விஷயங்களை செஞ்சு முடிச்சுட்டு இன்னைக்கு என் வாக்குச்சாவடி, வெற்றி வாக்குச்சாவடின்னு ஒரு பூத்துல 100 ஓட்டை உறுதி பண்றதுக்காக ஒன்றியங்கள் தோறும் பூத்துகள் தோறும் நாங்க கூட்டங்கள் நடத்திட்டு இருக்கோம். திமுகவின் என் வாக்குச்சாவடி, வெற்றி வாக்குச்சாவடி என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாருங்க. ஒரு மாதம் 30 நாட்கள்ல இதை முடிக்கணும்னு தமிழ்நாடு முழுக்க வேலை நடந்துட்டு இருக்கு. நேரடியாக உடன்பிறப்பை வாங்குகிற தலைப்புல தலைவர் நேரடியாக ஒரு பொறுப்பாளர்களை, ஒன்றிய செயலாளர், பேரூர் செயலாளர், நகர செயலாளர் நேரடியாக சந்தித்து அவர்களிடம் 10 இருந்து 15 நிமிஷம் நேரடியாக பேசுறாரு. அப்ப ஃபீல்டுல நாங்க என்னைக்கே போய் வேலை பார்த்துட்டு இருக்கோம். எங்களுக்கு பூத்துல என்ன ஆச்சு? 21ல நாங்க எவ்வளவு எடுத்திருக்கோம், அந்த பூத்துல 2019 என்ன எடுத்திருக்கோம், அப்ப கடந்த காலங்களில் எவ்வளவு வாக்கு வாங்கியிருக்கோம், இப்ப அந்த இடத்துல என்ன பண்ண போறோங்கிற ஃபீல்டு ஒர்க்குக்கு போயிட்டோம் நாங்கெல்லாம். அப்ப எங்களுக்கு அடிப்படை கட்டமைப்பு வேற. நீங்க அதிமுகவோட எங்களோட கட்டமைப்பை பேச முடியும். நாங்க இன்னைக்கு முன்னெடுத்தது அதிமுக 2021ல நாங்க என்ன செஞ்சோம் கடந்த 10 ஆண்டுகள்ல சொல்ல முடியாம தவிச்சாங்க. ஆனா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நாங்க இதெல்லாம் செஞ்சிருக்கிறோம், மக்களுக்கு இவ்வளவு திட்டங்களை வைத்திருக்கிறோம் என்ற முனைப்போடு நிற்கிறோம். கேட்போம். அதே கேள்விதான் சார். நீங்க என்ன செஞ்சீங்களோ உங்களால சொல்ல முடியல, ஆனா பாருங்க நாங்க சாதனைகளை பட்டியலிடுறோம்ன்றாரு. ஒரு பக்கம் திருத்தணியில் EPS சொல்றாரு நீங்க எதுவுமே செய்யலன்னு, இன்னொரு பக்கம் பல இடத்துல முதலமைச்சர் செஞ்ச திட்டங்களை பட்டியலிடுறாரு. அதிவீரராம பாண்டியன் சார், நான் இதான் இன்னும் ஓப்பன் சேலஞ்சுன்னு நாங்கள் சொல்கிறோமே, அப்படி சொல்கிறாருல்ல, நேருக்கு நேராக வர சொல்லுங்கள். நாங்கள் என்னென்ன திட்டம்னு சொல்கிறோம். இப்போ நண்பர் சொன்னார் வந்து இவ்வளோ பேருக்கு 1000 ரூபாய் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் ஆட்சியிலே இல்லாமல் நாங்கள் ஒவ்வொரு பெண் பயனாளிகளுக்கு எவ்வளோ கொடுத்தோம்னு சொல்லட்டுமா சார்? நீங்கள் இந்த 27 மாதங்களில் வெறும் 27,000 ரூபா தானே கொடுத்துருக்கீங்க. நாங்கள் தாலிக்கு தங்கம் எங்களுடைய பயனாளிகள் ஒருவர் எங்கள் அதிமுக ஆட்சிக்கு பெற்ற தாலிக்கு தங்க பயனாளி இன்றைக்கு 70,000 ரூபாய். இன்றைக்கு 1 பவுன் தங்கத்தின் விலை 1 லட்சத்துக்கு மேல். நாங்கள் ஆட்சியில் இருந்தபோது 30,000 ரூபாய். நாங்கள் ஆட்சியில் இல்லாமலே 70,000 ரூபாய் ஒவ்வொரு பெண்ணுக்கும் தாலிக்கு தங்கம் திட்டத்தின் பயனடைந்த ஒவ்வொரு எல்லா பெண்ணுக்கும் கொடுத்துட்டீங்களா? ஸ்கீம் என்ன சார் அந்த ஸ்கீம்? தகுதியுடைய தாலிக்கு சங்கம்ன்றது கூட தகுதியுடையவங்க தான். தகுதியுடையவங்க தான். அதுக்கு வருமான சான்றிதழ் இருந்து எல்லாமே வேணும். ஓகே, அதுமே நீங்க எல்லாரும் வாங்க முடியாது. எஸ், தாலிக்கு தங்கம் திட்டத்தில் பயனற்றவர்கள் பயன் பெற்றவர்கள் தெளிவா சொல்றேன். அதுல 3 மடங்கு 3.25 மடங்கு வச்சுக்கோங்க ஒவ்வொருத்தருக்கும். அதனால எண்ணிக்கை சொல்லுங்க. ஆட்சி சொல்றது 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. அந்த விஷயம் அன்னைக்கு அரை பவுனுடைய விலை என்ன இன்னைக்கு? 50,000க்கு மேல. அது ரேட் ஒரு பஞ்சாயத்துக்கு இன்னைக்கு மாதம் தோறும் 30 லட்சம். ஒரு ஊராட்சிக்கு 30 லட்சம் செலவிடுறோம். ஒரு ஊராட்சியில பயன்பெறும் மகளிர் உரிமை தொகை 30 லட்சம். அது வெறும் ஒரு ஊராட்சியில ஒரு ஆள் ஆக்கிருப்பாங்க. தாலிக்கு தங்கம் 30,000 சொல்றாரு ராமபாண்டி. நீங்க பேசும்போது நான் குறுக்கிடல. ஓகே, அதிவீர ராமபாண்டி. ஏன் பயப்படுறீங்க? ஏன் தவறா டேட்டா சொல்றீங்க? அவர் பேசு. அதிவீர ராமபாண்டி ரைட்டா சொல்லுங்க. பதறி போய் ஒரு நேரம் சரி, ஓகே, ப்ளீஸ். ஓடுறது யாருன்னு தெரியுதா? ஓடி ஒளிறது யார்? ஓடி ஒளிற IPS ஒரு நிமிஷம். நோ பர்சன்ட் ப்ளீஸ். இல்ல அமித்ஷா பாத்துறது ஓடி கட்சி போட்டது யாரு? யாருங்க ஓடி விக்கி ஒரு அதிவீர ராமபாண்டியன் மட்டும் பேசு. அதிவீர ராமபாண்டியன் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த அத்தனை திட்டங்களை நிறுத்திவிட்டு நான் இந்த திட்டத்தை கொடுப்பேன்னு சொல்லி திராணி இருந்தா ஓட்டு கேட்டுக்கலாம்ல? யார்? நாங்க தான் கேட்டுட்டு முடிச்சிட்டு சார், முடிக்க வேண்டியது வாங்க விக்கி. அதுல என்ன நீங்க தாலிக்கு தங்கத்தை நிறுத்தினீங்க, பிறந்த குழந்தையிலிருந்து முதியவர் வரை பயன்பெறுகிற அத்தனை திட்டங்களை நான் 2 திட்டத்தை கொடுத்தேன். இது என்ன மக்களுக்கு தெரியும்? அது எவ்வளவு கோடி பேருக்கு போய் பலன் கொடுத்திருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இருந்து சொத்து வரியிலிருந்து அனைத்தையும் உயர்த்தி விட்டு
1000 ரூபாய்க்கு மதிப்பே இல்லை என்று மக்கள் நினைக்கின்ற நேரத்தில் 1000 ரூபாயை கொடுத்திருக்கிறீர்கள் ஒழிய வாக்கு கொடுக்கும்போது 1000 ரூபாய்க்கு இருந்த மதிப்பு நீங்கள் அதை திட்டமாக கொடுக்கும்போது இருக்கிறதா? அப்படி கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் நீங்கள் மக்களிடமிருந்து எவ்வளவு எடுக்க வேண்டுமோ அத்தனையும் எடுத்துவிட்டு ஏமாற்றுகிறீர்கள் அர்த்தம். சார் நீங்களே சார் நீங்களே 1500 ரூபாய் தான கொடுக்குறீங்க சார். 1000 ரூபாய்க்கு மதிப்பு இல்லனா 1500 ரூபாய்க்கு மதிப்பு அதிகமா வச்சிருக்கீங்க ஒரு குடும்பத்தைக்கும்? 500 ரூபாய் கூட என்ன சார்? இல்ல நீங்களே 1500 ரூபாய் தான கொடுக்குறீங்க. நீங்க 5000 கொடுக்குறீங்களா 10000 கொடுக்குறீங்களா? இல்ல நாங்க ஆட்சிக்கு வந்தால் 1500 இத்தகைய விலைவாசி ஏற்றம் இல்லாமல் அந்த 1500 மதிப்போடு இருக்கிற வகையில் கொடுத்துருப்போம். அதுதான் ஆட்சி நிர்வாகம் நான் சொல்றேன். இன்ஃப்ளேஷன் ஏத்த மாதிரி ஒவ்வொரு விலையும் ஏற்றி விட்டு அனைத்து பொருட்களின் அத்தியாவசிய தேவை ஏற்றி விட்டு இது நான் கூட சொல்லலங்க. காங்கிரஸ் கட்சிக்காரர் மிக தெளிவாக சொல்றார் எவ்வளவு விலைவாசியினுடைய ஏற்றம் எவ்வளவு பெரிய அளவில் இருக்கு. அப்ப இந்த 1000 ரூபாய்க்கு மதிப்பு எங்க இருக்கு? நாங்கள் 1500 கொடுத்தால் ஆட்சிக்கு வந்து அடுத்த நாள் கொடுப்போம் நாங்கள் சொன்னோம். இந்த 1,83,000 வாக்குகள் உணர்ச்சி வசப்பட்டு போடப்பட்டதால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் பலவாறு இன்று தத்தளித்து நிற்கிறார்கள். சிறுமிகள் அமர்ந்து வகுப்பறையில் மது அருந்தக்கூடிய அவல நிலை இருக்கு சார். இது எங்க பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சியா? கேப்போம். இளம் விதவைகள் என்றெல்லாம் பேசினீர்களே, இன்றைக்கு ஏன் பேசவில்லை? கேப்போம். இப்ப இளம் விதவைகள் அன்றைக்கு 25,000 ரூபாய்க்கு மது விற்ற போது இளம் விதவைகள் இருந்தார்கள். இன்றைக்கு 50,000 ரூபாயை எட்டி விட்டது. இளம் விதவைகளுடைய மடங்கு எத்தனை மடங்கு ஏறி இருக்கு? இது குறித்து ஏன் பேசல? சரி கேப்போம். அதிமுக ஆட்சியில நாங்கள் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் இருந்து இன்றைக்கு நாங்கள் எடுத்து வைத்த ஒவ்வொரு திட்டம் தானே சிக்கல் ஒட்டி திறந்து வச்சிருக்கீங்க. கோவில பாலத்தை திறந்து வைத்தீர்களே, கட்டப்பட்ட பாலம். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அமெரிக்கா சென்று வந்த போது இது போன்ற ஒரு திட்டத்தை இங்க கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டார். அப்படிப்பட்ட திட்டத்தை எடப்பாடியார் கொண்டு வந்தால் இன்னைக்கு அந்த தலைவாசல் பூங்கா கால்நடை பூங்காவோட நிலைமை என்ன இன்னைக்கு? இப்படி ஒவ்வொரு விவசாயிலிருந்து இடைநிற்றல் சார். பள்ளிகள் 207 பள்ளிகள் மூடப்பட்டிருக்கு சார் திமுக ஆட்சியில. அடிமை சாசனம் சொன்னீங்களே, அடிமை சாசனம் சொன்னீங்கல்ல, போன்ற ஒரு தலைவருக்கு பிஜேபியின் கையில் நாணயம் வெளியிட்டு நீங்கள் கட்டுப்பட்டு நின்றது அடிமை சாசனம் இல்லாம வேற என்ன சாசனம்? கம்யூனிஸ்ட் அங்க அருகில இல்ல, காங்கிரஸ் அருகில வைக்க முடியல, திமுகவை அருகில வைக்க முடியல, ஒரு பிஜேபி வைத்து தானே நீங்க கொடுக்க முடிந்தது. கேப்போம் திரு சுபேர், அதிமுக ஆட்சியுடைய திட்டங்களை அவ்வளவு எளிதா மறந்துடுவாங்களா அப்படின்றதுக்குல பாரம்பரிய ஓட்டர்கள் ஒரு புறம். இப்போ கலைஞர் டிவி வாங்கினாங்கன்னா ஃபேன் வாங்கினவங்க இருக்காங்க, மிக்சி வாங்கினவங்க இருக்காங்க, தாலிக்கு தங்க வாங்கினவங்க இருக்காங்க, ஸ்கூட்டி வாங்கினவங்களும் இருக்காங்க. அப்போ அந்த ஓட்டை அதை நன்றியோடு நினச்சி பார்ப்பாங்கல்ல? இல்லை, இந்த ஓட்டை நன்றியோடு நினச்சி பார்ப்பாங்க அப்படின்னா இன்னைக்கு அதிமுகவில் அதிமுக நிர்வாகி பேசுகிறவர் கொஞ்சம் கோவப்படால் படுவார்னு நினைக்கலாம் இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு. அதிமுக மீது தமிழ்நாட்டில் நம்பிக்கை இழந்திருக்கிறார். ஏன்னா அதிமுகக்குள்ள இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனையை பார்க்குற பொழுது அவரோட நம்பிக்கை இழந்திருக்காங்க. அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் கூட்டணி கட்சியில் எப்படி அவங்க அழைத்து பேசினாங்க, கூட்டணி கட்சிகளோடு எப்படி நடந்துகிட்டாங்கிறது விஷயம் வித்தியாசம் இருக்கு. ரெண்டாவது அதிவேராம பண்ணி நான் உங்க நேரத்தில் பேசுங்க ப்ளீஸ். இல்ல அதனால சும்மா வாய்ப்புங்கிறதுனால ஏதாவது அவருடைய கற்பனை எல்லாம் தட்டி இல்ல அவருக்கு இல்ல சார், அவருக்கு அது உரிமை இருக்கு. ஓகே இல்ல அந்த இந்த இடத்துல முடிச்சிட்டு எனக்கு இருக்கு. முடிச்சிட்டு இல்ல அந்த நம்பிக்கையை இப்ப கொஞ்சம் அதிமுக இழந்திருக்கிறதுனால தான் அதிமுக வாக்கு வங்கி சரிந்துகிட்டே வந்திருக்கு. 1.5 கோடி அதிமுக சார் அதிவேராம பாண்டியன் அவர் கூட பேசட்டும். சுபேர் மட்டும் பேசுறாரு. உங்களுக்கு எப்படி தெரியும் சார்? சார் ஒரு நிமிஷம் சார், அது அவருடைய கருத்து சார். ஒரு நிமிஷம் அதிவேராம பாண்டியன் இல்ல அது அவருடைய கருத்து. இல்லைன்னா இல்லை, நீங்க பாருங்க உங்க நேரத்துல பாருங்க. அது எப்படி சார் அதிமுக குறித்து யாருமே இல்லாத ஒரு டேட்டா ஒரு கருத்து வந்து சொல்றாரு. இப்போ நீங்க சொல்றப்ப விக்கி குறுக்கிடுறாருல, நான் குறுக்கிடாதீங்கன்னு சொல்றேன். குறுக்கிடாதீங்க ப்ளீஸ். சுபேர் மட்டும் பேசட்டும். சுபேர் மட்டும் பேசட்டும். ஒரு பிரேக் கொடுங்க. சுபேர் வாங்கிய வாக்கு எவ்வளவு அப்படிதான் இருக்குன்னு இவர் எப்படி சொல்வாரு? என்னது சார்? போன சட்டமன்ற தேர்தலுடைய தோல்வி பெற்ற வாக்குகள் வரும் 1,83,000. அந்த தேர்தலை இன்னொரு தேர்தலோட ஒப்பிடுங்க சார், எல்லாம் தெரியும். அதிமுக சட்டமன்ற தேர்தலை எப்படி சந்திக்கும், மக்கள் எப்படி சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வார்கள் புரிதலோடு பேசுங்க. சுபேர் முடிச்சு இல்ல அந்த இப்ப அந்த வாக்கு வங்கி குறைந்திருக்கிறது, அது உண்மைதான், யதார்த்தமான உண்மைதான். ஆனா அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போறதுக்கு திட்டங்கள், அந்த திட்டங்கள் அப்படிங்கிற மாதிரி விலைவாசி உயர்வை பத்தி சொல்றாரு. விலைவாசி உயர்வு மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கா? மாநில அரசின் கட்டுப்பாட்டிலும் இருக்கு. மேஜர் என்ன இருக்கு? பெட்ரோல் டீசல் விலையில இருந்தா விலைவாசியினுடைய தொடக்கமே ஆரம்பமாது.
அப்ப கூட்டணியில் இருக்க பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் அதையே உங்க வரைக்கும் கண்டிச்சு பேசல. கொரோனா பெருந்தொற்று காலத்துல அப்பயும் 100 ரூபாய்க்கு தான் வித்துச்சு டீசல் பெட்ரோல் இல்லை. இன்னைக்கும் அதே விலைக்கு தான் விற்குது. ரஷ்யா வந்து கச்சா எண்ணெய் குறைந்த விலைக்கு வாங்குறோன்றாங்க. இதனால தான் அமெரிக்கா கூட பிரச்சனையே. அப்ப மக்கள் கன்சியூமருக்கு எவ்வளவு கம்மியா கிடைக்குது? அடிப்படையான விஷயம் வந்து பெட்ரோல் டீசல் விலையில விலைவாசி ஏற்றத்தை கொண்டு போறாங்க. இல்ல காமன் மேன் அப்படி யோசிப்பாங்களா? நம்ம எவ்வளவு இபி பில் கட்டணும், இப்போ எவ்வளவு இபி பில் கட்டுறோம், அதுக்கு யார் காரணம்னு யோசிப்பாங்களா? ஓட்டு போடுற காமன் மேன் நினைக்கிறது ரஷ்யாவை பத்தி யோசிச்சுட்டா போடுவாங்க. இல்ல காமன் மேன் அப்படி நினைக்க மாட்டாங்க. அதிமுக அப்படி பிரச்சாரம் பண்ணல சார். இல்ல அதை எதிர்த்து ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்ற கூட்டணியில தானே இருக்கிறாங்க. 2016 அந்த மாதிரி திருப்பி ஆட்சிக்கு வந்த பிறகு நீட் தேர்வை நாங்க கொண்டு வர மாட்டோம் நாங்க வந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் போனாங்க. 1 வருஷம் ஸ்டே வாங்கினாங்க. அதுக்கு நீட் தேர்வு யாருடைய ஆட்சி காலத்தில் வந்துச்சு? அதை நினைச்சு பார்க்க மாட்டாங்களா? மத்திய அரசு கொண்டு வந்து அத்தனை சட்டங்களையும் ஆதரித்து வாக்களித்தது யாரு? 11 ராஜ்யசபா உறுப்பினர்கள் வாக்களித்தது தான் வந்தது. 3 வேளாண் சட்டம், சிஏஏ போன்ற சட்டம், ஆர்டிகல் 370 அத்தனையும் வாக்களித்தது, ஆதரிச்சு வாக்களித்தது நீங்க தான். கேட்போம். அப்ப அதை எப்படி எளிதா மறந்துடுவாங்க? ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே பாஜக பல வேளையில செஞ்சிருக்கு அதிமுக. ஓகே, அப்ப கூட்டணியில் இருக்கிறது மட்டும் பிரச்சனை கிடையாது. கூட்டணியை நீங்கள் எப்படி நடத்துறீங்க, கூட்டணி உங்களை எப்படி நடத்துது, நான் திரு ஸ்ரீராம் சேஷாதிரிட்ட களத்துல பிரச்சாரத்துக்கு போறதெல்லாம் ஒரு வகையிலான டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தா, கூட்டணி எக்ஸ்டெண்ட் ஆகாதது என்டிஏக்கு பின்னடைவு இல்லையா? இப்போ நாங்க ஒரே கூட்டணி, அதனால நாங்க ஏற்கனவே களத்தை தயார்படுத்திட்டோம் திமுக சொல்றாங்க. இங்க என்டிஏக்கு அது பெரும் பின்னடைவா பார்க்கப்படாதா? இன்னும் எலெக்ஷனுக்கு 4-5 மாதங்கள் இருக்குங்க. நியர்லி 3 மந்த் தானே. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் எலெக்ஷன் இல்லங்க. ஏப்ரல் மே கிட்ட எலெக்ஷன் வரும். 4-5 மாதங்கள் இருக்கு. 4 மாதங்கள் வச்சுப்போம். கண்டிப்பாக திமுகனுடைய ஒன் ஆஃப் த சக்சஸ் வந்து பாத்தீங்கன்னா கூட்டணியை 2017 இருந்து இன்டாக்டா வச்சிருக்கிறது. பட் அந்த கூட்டணி இந்த தடவை இன்டாக்டா இருக்குமான்றதையும் அது கேரண்டி பண்ண முடியுமான்னா இல்ல. ஏன்னா காங்கிரஸ்குள்ள ஒரு சில மாற்றங்கள் வருது. காங்கிரஸ்குள்ள 2 விதமான வாய்ஸ் வருது. ஜுபேர் சொன்னாரு, இந்த மாதிரி விலைவாசியினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி யாருது? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், ஸ்டேட் கவர்மெண்ட் தான்ட்டு. அதுல பெட்ரோல் டீசல் விலையை பற்றி ஒண்டி சொன்னாரு. பெட்ரோல் டீசல் விலையில மாநில அரசனுடைய பங்கே இல்லைன்னு சொல்ல வராரா? மாநில அரசுல இருந்து உங்களுக்கு வந்து டாக்ஸஸே கிடையாதா? மத்திய அரசினுடைய டாக்ஸஸ்னால ஒண்டிதான் வருதா? இது வந்து அது எந்த விதத்துல வந்து மாநில அரசு வந்து அப்படியே வந்து அதுக்கு எதுக்கும் பொறுப்பில்லை என்று சொல்வது எப்படி? அதே மாதிரி பாத்தீங்கன்னா டீசல் விலை குறைக்கிறேன் என்று சொன்னார்கள் வாக்குறுதியில, அதை குறைக்கல. அப்ப அந்த வாக்குறுதியாவது நிறைவேற்றி இருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் வந்து நாங்க வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கோம், மத்திய அரசு வந்து அதனால வந்து எங்களுக்கு வந்து விலையை ஜாஸ்தியாக்கி விட்டாங்க அப்படின்னு ஒரு குறை சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் மத்திய அரசாங்கம் 2 முறை பிரைஸை குறைச்சிருக்கு. அது 2 தீபாவளிகளுக்கு கிட்டத்தட்ட 15 ரூபாய் கிட்டத்தட்ட பேசி முடிச்சிடுறேன். நீங்க பேசும்போது உங்களுக்கு குறுக்கிடும் போது உங்களுக்கு ஒரு வருத்தம் இருந்ததுல அதே மாதிரியான குறுக்க வராதீங்க ப்ளீஸ். ஓகே, சோ அப்போ இது என்னன்னா ஒரு விதமான தமிழ்நாட்டில் ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது. மத்திய அரசாங்கம் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். மத்திய அரசாங்கத்தினால்தான் வந்து இங்க எழக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் ப்ராப்ளம். இன்னும் சொல்ல போனா சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் மத்திய அரசாங்கம் அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய நிலைமை எழுந்தாலும் எழும் என்றுதான் நான் பார்க்கிறேன். விலைவாசி உயர்வுன்றப்போ அதுல இல்ல சார், விலைவாசி உயர்வுன்றப்போ உணவுப் பொருளை கட்டுப்படுத்துறதுல மத்திய அரசுக்கு பங்கு இருக்கு, மாநில அரசுக்கு பங்கு இருக்குல்ல சார்? அதனால்தான் சொல்றேன், நான் வந்து மாநில அரசினுடைய பொறுப்பு ஒண்டிதான் இருக்குன்னு சொல்லி இருந்தீங்கன்னா நீங்க இந்த கேள்வி கேட்கறதுல நியாயம் இருக்கு. ஆனா இதே கேள்வியை நீங்க வந்து ஜுபேர்ட்ட கேட்கலையே, மாநில அரசுக்கு பங்கு இல்லையான்னு ஒரு நீங்க இந்த பெட்ரோல் டீசல் விலையில உங்க மாநில அரசுக்கு பங்கு இருக்கு நான் சொன்னேன். நான் அதுதான் சொல்றேன். ஐ எம் சேயிங் 2 பேருக்கும் பங்கு இருக்குன்ட்டு. ஆனால் ஜுபேர் சொல்லும் பொழுது நீங்கள் வந்து ஒற்றுக்கொண்டீர்கள். மாநில அரசுங்கிற வந்து மத்திய அரசினால்தான் விலைவாசி ஏற்றம் இருக்கு, மத்திய அரசினால்தான் பெட்ரோல் டீசல் விலை ஜாஸ்தியா இருக்கு. நீங்க வந்து அதுக்கு எதிர்கேள்வி கேட்கல. ஆனால் நான் கேட்கிறேன், இருவருக்கும் பங்கு இருக்கு. ஆனால் நீங்க வந்து இந்த மாதிரி ஏதாவது நல்லது நடக்காத போது மத்திய அரசினுடைய மேலையும் பழியும், எது நல்லது நடந்தாலும் உடனே வந்து மாநில அரசு தான் செய்தது அப்படி என்று சொல்றது வந்து எத்தனை நாளைக்கு நீங்க மக்களை ஏமாற்ற முடியும்? சரி, கேஸ் விலையை பத்தி சொன்னாங்க, 100 ரூபாய் கொடுக்கிறோம்னு சொல்லிட்டு. சோ விலைவாசி ஏற்றத்தில் மாநில அரசினுடைய பங்கு மிகப்பெரிய அளவுல இருக்கு. எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ், மற்ற வரிகள் இதெல்லாம் ஏற்றினது. அதுவும் என்ன, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஏற்ற மாட்டோம் என்று ஒரு வாக்குறுதியை வேற கொடுத்துட்டு வந்து ஏற்றும் போது இது ஏமாற்று விதமா தானே இருக்கும். மக்கள் என்னை ஏமாற்றி விட்டீர்கள் தான் எதிர்பார்ப்பாங்களே தவிர இல்ல எங்க மத்திய அரசினுடைய பிரச்சனைகள் தாங்க இது நடந்தது, மாநில அரசு பாவங்க அப்படின்னு மக்கள் நினைக்க மாட்டாங்க. சாதாரண மக்கள் வந்து எனக்கு நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீர்கள்,
நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சொத்து வரியை ஏற்ற மாட்டோம், எலக்ட்ரிசிட்டி வரிய சார்ஜஸை ஏற்ற மாட்டோம் இப்படி என்று போராட்டம் வேற பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இது ஏத்தும் போது என் நம்பிக்கை துரோகம் செய்ததாக மட்டும்தான் மக்கள் நினைப்பார்கள். சரிங்களா? அதனால்தான் சொல்றேன், நீங்க வந்து விலைவாசி ஏற்றத்துல ஆனா கூட்டணி என்று வரும்போது 2017 அமைத்த கூட்டணி இன்னும் இன்டாக்டா இருக்கு. அது எந்த அளவுக்கு கொஹசிவா இருக்கும் இந்த முறை என்பது பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஏன்னா நிறைய சலசலப்பு உண்டாகிறது. காங்கிரஸ்னுடைய பொறுப்பாளர் வந்து சொல்கிறார் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று. செல்வ பெருந்தகை காங்கிரஸ் அதாவது திமுக மிகவும் சாதகமான மாநில தலைவர் காங்கிரஸ்னுடைய மாநில அவர் சொல்றார் நானும் அதே தான் சொல்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று. ஆனால் திமுக ஆட்சியில் பங்கு என்று சொல்லக்கூடிய இடத்தில் இல்லை, சொல்லவும் முடியாது. ஏன்னா சொன்னா அது ஒரு வீக்னஸ் ஆக மாறும், அது சொல்லவும் மாட்டார்கள். விசிக அவர்கள் நாங்க 2 இலக்கில் எங்களுக்கு சீட்டு வேணும்ன்றாங்க. கம்யூனிஸ்ட் எங்களுக்கு 2 இலக்கத்தில் சீட்டு வேணும், போன முறை கொடுத்த மாதிரி 6 சீட்டுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டோம்ன்றாங்க. சோ இதெல்லாம் இன்னும் ஜனவரி மாதத்துல கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடக்கும் போதுதான் இது எந்த அளவுக்கு வந்து கோஹசிவ் அலையன்ஸா இருக்கு, இன்டாக்டா இருக்குன்றது தெரிய வரும். ஓகே, இதுக்கு சுருக்கம் ஒரே வரி மட்டும். இல்ல சார் சொன்னாரு எல்லாத்துக்குமே மாநில அரசு மட்டும் தான் காரணங்கிற மாதிரி ஒரே முடிச்சிட்டாரு. இல்ல மாநில அரசும் காரணம் இல்ல அது மத்திய அரசு மட்டும் சொல்லாதீங்க அப்படின்றாங்க. இது ஒன்றும் பீகார் இல்ல, இது ஒன்றும் உத்தரப்பிரதேசம் இல்ல. ஏன்னா இங்க கல்வி அறிவு பெற்ற மாநிலம். இங்க NEP-க்கு கொடுத்த நீங்க கொண்டு வந்ததுனால 2000 கோடி ரிலீஸ் பண்ணல, 100 நாள் வேலை திட்டம் பணத்துக்கு ரிலீஸ் பண்ணல, தேசிய பேரிடர் நிதியை ரிலீஸ் பண்ணல, GST நிலுவைத் தொகையை ரிலீஸ் பண்ணல. அப்ப இத்தனை நிதிகளை தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம் செஞ்சுட்டு நீங்க அதை ஏத்துறீங்களே இதை ஏத்துறீங்களேன்னு சொல்றத தமிழ்நாடு மக்கள் தெளிவா புரிஞ்சுக்கிட்டு தான் சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு சவுக்கடி கொடுத்து ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு அதோட கூட்டணியில் இருக்கிற அதிமுகவுக்கும் கொடுப்பாங்க. சார் சொன்னாரு 207 பள்ளிக்கூடங்களை மூடிட்டோன்னு. செங்கோட்டையன் 2017 அதிவீர ராமபாண்டியன் சொன்னப்ப 2017-18 தான் டிராப் அவுட் விகிதம் அதிகம். தமிழ்நாட்டில் 62 பள்ளிகள் அதிகமா தான் இருக்கு. அதிவீர ராமபாண்டியன் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரே வரி அதிவீர ராமபாண்டியன் ஒரே வரி இறுதி கருத்து. சார், திமுக கொடுத்த வாக்குறுதி 12% கூட நிறைவேற்றவில்லை. இவர்கள் எந்தெந்த திட்டத்தை எல்லாம் நாங்கள் முடக்காமல் நிறுத்தாமல் இப்படி திட்டம் கொண்டு வருவோம் என்று சொல்லியிருந்தால் இவர்கள் ஆட்சிக்கே வந்திருக்க முடியாது. ஒரு மிகப்பெரிய பொய்யை வாக்குறுதியாக தந்தார்கள். அதை நம்பி மிக சொற்பமான வாக்குகளில் ஆட்சி மாற்றம் என்பது நடந்திருக்கிறது. அதனால வருகிற தேர்தல் அதிமுகவிற்கான தேர்தல் மிகப்பெரிய வெற்றி பிரகாசமாக எங்களுக்கு தெரிகிறது. இவர்களுடைய எண்ணத்துக்கு ஏற்றார் போல நாங்கள் இன்றைக்கு கூட்டணி அறிவிக்க வேண்டும், இத்தனை நாளுக்குள் அறிவிக்க வேண்டும், எத்தனை மணிக்கு அறிவிக்க வேண்டும் என்று அது அவரவர் ஆசை. இன்னொன்று, திமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டணி இன்னும் கூட்டணியாக இருக்கிறது என்பது இன்னும் பேச்சுவார்த்தை போக போகத்தான் முடிவுக்கு வரும். ஒரு கூட்டணி தேர்தல் விவாதிக்காமல் காங்கிரீட்டா இருக்குன்னு சொன்னாலே அது கூட்டணி இல்லைன்னு அர்த்தம். அதனால அதிமுக கூட்டணி ஜனநாயக ரீதியாக ஒரே வரி சொன்னாரு மாநில அரசுக்கும் பங்கு இருக்கு அப்படின்னு. பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் 103 ரூபா தான் பெட்ரோல் விலை விற்கிது. அப்ப பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் மாநில அரசோட கலந்து ஆலோசித்து பாஜக மாநிலங்கள் குறைச்சாங்க. எங்க குறைச்சாங்க? இன்னைக்கு ரேட் என்ன? இல்ல அந்த மாநிலங்கள் தனியா 10 ரூபா வரைக்கும் குறைச்சாங்க. இல்ல இன்னைக்கு ரேட் என்ன இருக்கு? இன்னைக்கு மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் பாஜக தான் ஆளுது 103 ரூபா. ஏன் மாநில அரசின் பங்கு அவங்க டபுள் இன்ஜின் சர்க்கார் நடக்குது, ஏன் குறைத்து மக்கள் கொடுத்துருக்கலாம் இல்லையா? ஓகே இறுதி கருத்து திரு ஸ்ரீராம் சௌத்ரி ஒரே வார்த்தை. சார், கண்டிப்பா மாநில அரசுக்கு பங்கு இருக்குதான். மகாராஷ்டிரா பண்றதுனால உடனே வந்து இல்ல பங்கெல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லுவேன் நினைச்சேன்னா நான் வந்து அப்படிப்பட்ட ஆள் கிடையாதுங்க. மாநில அரசுக்கு பங்கு இருக்கு. நீங்கள் ஒற்றுக்கொள்ள மாட்டீர்கள். மாநில அரசினுடைய பங்கையும் வந்து நீங்க மத்திய அரசுக்கு சொல்றதுதான் நான் வந்து உங்களுடைய இரட்டை வேஷத்தை கலைக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் கார்கே லாஸ்ட் பாயிண்ட் வந்து ஆன்டி இன்கம்பன்சி, சிவியர் ஆன்டி இன்கம்பன்சி களத்தில் நிலவுகிறது. இதை அதிமுக வந்து சாதகமாக பயன்படுத்தி கொள்கிறதா என்பதில் தான் கேள்விக்குறி. ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த களத்தில் முந்துவது யார் அப்படின்றத வார்த்தை விருந்தினர்களுக்கு நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து நிறுங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.